அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று தமிழின் சொல்லும் பொருளும் என்ற தலைப்பில் கொஞ்சம் சொற்களை பற்றி கூற வந்துள்ளேன். முதன்நிலையான பகுதிகள் அல் என்ற விகுதியுடன் சேரும்போது எவ்வாறு பொருள்படும் அதை பற்றி தான் நான் இங்கே கூற வந்துள்ளேன். உதாரணமாக தணல், தன் கூட்டல் அல். தன் என்பது குளிர்ச்சி, அல் என்பது அல்லாதது, தணல் என்பது எனவே குளிர்ச்சி அல்லாதது. குளிர்ச்சி அல்லாதது எது? தணல் என்பது நெருப்பை குறிக்கின்றது. அடுத்தபடியாக மணல், மண் குட்டல் அல். மண் அல்லாதது மணல். மணல் என்பது கரைத்து கழுவுவதற்கு இயலாததை குறிக்கும். மூன்றாவதாக கனல், கண் குட்டல் அல் கனல். கண் என்பது இனிமையை குறிக்கும், இனிமை அல்லாதது, எனவே கனல் என்பது நெருப்பை குறிக்கின்றது. நான்காவதாக கானல், கான் கூட்டல் அல். கான் என்பது இங்கு காட்டை குறிக்கும், காடு அல்லாதது, அது உப்பளத்தை குறிக்கலாம் அல்லது கடற்கரையை ஒட்டிய மணற்பாங்கான இடத்தையும் கானல் என்பது இங்கு குறிக்கின்றது. ஐந்தாவதாக இன்னல், இன் கூட்டல் அல் இன்னல். இன் என்பது இனிமை, இனிமை அல்லாதது, எனவே இன்னல் என்பது இங்கு துன்பத்தை குறிக்கின்றது. அடுத்தபடியாக பாகல், பாகு கூட்டல் பாகல். பாகு என்பது இன்சுவை, இன்சுவை அல்லாதது, எனவே பாகல் என்பது கசப்புடையது என்று பொருள்படுகிறது. ஏழாவதாக கடல், கட கூட்டல் அல். கட என்பது கடத்தற்கு அரியது, கடப்பதற்கு அரியது, எனவே கட கூட்டல் அல் கடல் என பொருள்படுகிறது. அடுத்தபடியாக எட்டு இகல், இகு கூட்டல் அல் இகல். இகு என்பது நட்பு அல்லது தோழமையை குறிக்கும், நட்பு அல்லாதது பகை, எனவே இகல் என்பது பகையை குறிக்கின்றது. ஒன்பதாவதாக தழல், தழுவு கூட்டல் அல் தழல். தழுவுதற்கு ஆகாதது தழல், எனவே தழல் என்பது நெருப்பை குறிக்கின்றது. பத்தாவதாக தையல், தை கூட்டல் அல் தையல். தை என்பது தலைவனை குறிக்கும், எனவே தலைமையுறுவதற்கு ஆகாத பெண் என பொருள்படும்படி தையல் என பொருள்படுகிறது. தையல் என்பது 5 வயதிலிருந்து 11 வயதிற்குள் உள்ள பேதை பெதும்பை ஆகிய பெண்களை குறிக்கும். இவர்களுக்கு முடிவெடுக்கும் திறன் கிடையாது, எனவே தையல் சொல் கேளல் என பொருளில் இது ஆளப்படுகின்றது. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.